அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 5ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு சித்திரை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதி காலையில் 7:36 வரை, அதற்கு மேல் நவமி திதி. ஆயிலிய நட்சத்திரம் மத்தியானம் 2:01 வரை, 2 மணி 1 நிமிடம், அதற்கு மேல் மக நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மத்தியானம் 2 மணி 1 நிமிஷம் வரையில் தனுசு ராசிக்காரர்களுக்குரியது. அதற்கு மேல் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம பலன் நடக்கும். இன்றைக்கி ராகுகாலம் காலையில் 7:30லேருந்து 9 வரை, யமகண்டம் 10:00லேருந்து 12 வரை. நல்ல நேரம் காலையில் 6 to 7, 9:30 to 10, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் அல்லது போடக்கூடிய சட்னோட கலர் வெண்மை, வெள்ளை கலரு. தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். நீங்கள் சாப்பிடக்கூடியது முள்ளங்கி அல்லது புதினா உணவில் சேர்த்துக்கொள்ள நன்று. இப்போ ஜோதிட பாடத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. இப்போ அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்தில் கூட முன்பகுதி இல்லாமல் பிற்பாதியில் பிறந்தவர்கள். அவங்க எப்படின்னா உருக்காலை, அதாவது ஸ்டீல் பிளான்ட், ஸ்டீல் பிளான்ட். அடுத்தால மருத்துவம், மெடிசன் சம்மந்தப்பட்டது, தளவாடச்சாலை, தேச பாதுகாப்பு, சட்டம், அதாவது லா, மிலிட்ரி, இந்த மாதிரிப்பட்ட துறைகள். அதே மாதிரி வரி வசூல், ரெவென்யூ சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் நல்ல உயர்ந்த நிலையை அடைவார். இவங்க புத்திர புத்திரிகள், அதாவது அவங்களோட குழந்தைகளால் பெரும் துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பவராக இருப்பார். இவர்கள் இளமையில் அளவில்லா இன்னல்களையும் முதுமையில் ஓரளவு இன்பத்தையும் அடைவார்கள் எனலாம். அடுத்து நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசத்துக்கு இன்றைய பொழுது குடும்பத்துக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் குண்டி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. பொருள் சேதம் ஏற்படக்கூடும். அனாவசியமாக கோபம் உண்டாகி அதன் மூலம் நல்ல மனிதர்களின் விரோதம் உண்டாகும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட வாய்ப்புள்ளது, யாராவது ஒருத்தர். மனைவி மக்களின் அவர்களிடம் வீண் சச்சரவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஒரே வீட்டுக்குள்ளே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொள்வதில்லை. நவகிரகம் மாதிரி அங்கங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் வெளியூர் பிரயாணத்தினால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. அடுத்த மிதுன ராசி. பொருள் வரத்து நன்றாக இருக்கிறது. செலவுகள் கட்டுக்கு அடங்கியே இருப்பதால் மன நிம்மதி கூட ஏற்படுகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. தெய்வ பக்தி அதிகரிக்கிறது. ஆனாலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. தொழிலில் மந்த நிலை நிலவுகிறது. எண்ணிய காரியம் நிறைவேறுவதில் சற்று தாமதம் ஏற்படுகின்றது. பணவரவு இருந்தால் கூட செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்கின்றது. குடும்பத்தில் சுபகாரியத்திற்கான செலவுகள் ஏற்படுகின்றன. சகோதரர்களில் ஒருவர் பொருட்டு பணச்செலவு உண்டாகின்றது. அடுத்து சிம்மராசி. காரணமின்றி கெட்ட பெயர் உண்டாகக்கூடும். அந்த வாய்ப்பை கொடுக்காமல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகளின் கோபம், பண விரயம் முதலியன ஏற்படும். தகப்பனாரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். அதே மாதிரி வீட்டிற்கு வெளியே இவ்வளவு நடைபெற்றாலும் வீட்டில் மனமகிழ்ச்சியும் அமைதியும் இருந்து வருகின்றது. அடுத்து கன்னிராசி. உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. சிறு விபத்து கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. வீண் அலைச்சல், பொருள் நஷ்டம்,
திருடர் பயம் ஆகியவை ஏற்படலாம். தெய்வ வழிபாடு செய்து எச்சரிக்கையுடன் இருந்து வர தொல்லைகளை தவிர்த்திடலாம். துளாராசி, மனைவி அல்லது தாயார் அல்லது சகோதரியால் பணவிரயம் ஏற்படுகின்றது. செய்யும் தொழிலில் கஷ்டத்திற்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை. மருத்துவ செலவு குடும்பத்தில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. வெளியூர் பிரயாணங்களை விலக்குவது நல்லது. மனைவியுடன் மனஸ்தாபம் ஏற்படும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்தி வாருங்கள். அடுத்து விருச்சிக ராசி, விரோதிகளும் நண்பர்களாகின்றனர். எதிரிகளின் தொல்லைகள் குறையும். மறைமுக எதிர்ப்பு ஏற்படும். எடுத்த காரியங்கள் கைகூடுகின்றன. செய்தொழிலில் ஆதாயமும் முன்னேற்றமும் காணப்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடும். நிலபுலன்கள் சேரும். அடுத்து தனுசு ராசி, அரசியல்வாதிகள் அரசாங்க உத்தியோகங்களால் தொல்லை ஏற்படுகிறது. உத்தியோகஸ்தர்களால், அதாவது அரசியல்வாதி இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்டாக கூட உங்களுக்கு பிரச்சனையே உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு, வீண் அலைச்சல், பிரயாணங்களின் பொருட்சேதம் ஆகியவை ஏற்படுகின்றன. வீட்டில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிட்டும். குடும்பத்தினரின் உதவியும் ஆதரவும் இருந்து வருகின்றது. அடுத்து மகர ராசி, தூரதேசத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேர்கின்றது. வீண் மனக்கவலைகள் அடிக்கடி தோன்றி செலவினங்கள் கூட கட்டுக்கலங்காமல் போகின்றன. ஆனால் பணத்தட்டுப்பாடு என்பது இல்லை. எவ்வளோ செலவு வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க, பணம் ரொட்டேஷன் பண்ணிடுறீங்க. எப்படியாவது பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அடுத்து கும்பராசி, கவலைகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படுகின்றது. எதிர்பாராத வகையில் பணம் வரும். உத்தியோகம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். ஸோ இந்த பொழுது ஓரளவு பரவாயில்லாத தினமே. அடுத்து மீனராசி, எந்த காரியத்தை எடுத்தால் கூட வீணலைச்சலுக்கு பிறகே கைகூடுகின்றது. மனைவியிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளாவிட்டால் வீண் மனத்தாங்கள் உண்டாகும். எதிர்பாராத செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்பதால் கடன் தொல்லை அதிகரிக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.